பூண்டி மாதாவின் பிறப்பு பெருவிழா தேர்பவனி செப்டம்பர் 8 இரவு நடைபெறுகிறது. அனைவரும் வருக, மாதாவின் அருளாசி பெறுக. பூந்தமல்லி சுங்குவார் சத்திரம் மெட்ரோ ரயில் திட்டத்திற்காக தற்போது நிதி ஒதுக்கீடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. பூந்தமல்லி பரந்தூர் வரையிலான 52.94 கிலோமீட்டர் தூர மெட்ரோ ரயில் திட்டத்தை 2 கட்டங்களாக செயல்படுத்த அரசு ஒப்புதல் அளித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. முதற்கட்டமாக ரூபாய் 8779 கோடியில் பூந்தமல்லி சுங்குவார் சத்திரம் வரை 27.9 கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ உயர் மேம்பாலம் கட்ட முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் பூந்தமல்லி சுங்குவார் சத்திரம் வரை மெட்ரோ ரயில் திட்டம் அமைக்க ரூபாய் 2125 கோடி நிதி ஒதுக்கீடும் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன், முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. பூந்தமல்லி சுங்குவாச்சத்திரம் வரை மெட்ரோ ரயில் திட்டம் அமைப்பதற்கான முதற்கட்ட நிதியை தமிழக அரசு ஒதுக்கி அரசாணையை வெளியிட்டிருக்கிறாங்க. பூந்தமல்லி பரந்தூர் வரையில் 52.94 கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை 2 கட்டங்களாக செயல்படுத்துவதற்கு தமிழக அரசு ஒப்புதல் அளித்திருந்தது. முதற்கட்டமாக 8779 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பூந்தமல்லியிலிருந்து சுங்குவாச்சத்திரம் வரைக்கும் சுமார் 27.9 கிலோமீட்டர் தூரத்திற்கு 13க்கும் மேற்பட்ட ரயில் நிலையங்களோடு இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வருவதற்கு விரிவான திட்ட அறிக்கை என்பது சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில அதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு அதற்கு நிதியுதவி என்பது பன்னாட்டு நிதியுதவி மற்றும் தமிழக அரசு நிதியுதவி என்பது பெறப்பட இருக்கிறது. குறிப்பாக 27.9 கிலோமீட்டர் தூரத்திற்கு உயர்மட்ட மேம்பாலமாக இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வருவதற்கு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில பூந்தமல்லி சுங்குவாச்சத்திரம் வரை அந்த மெட்ரோ ரயில் திட்டம் அமைப்பதற்கு 2125 கோடி ரூபாயை தமிழக அரசு முதற்கட்டமாக மெட்ரோ ரயில் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தொகையின் மூலமாக இடத்தை தேர்வு செய்வது, குறிப்பாக எந்த பாதையில் செல்ல வேண்டும், அந்த பாதையில நிலங்களை கையகப்படுத்தக்கூடிய பணிகளை மெட்ரோ ரயில் நிர்வாகம் விரைவில் தொடங்க இருக்கிறாங்க. குறிப்பா பூந்தமல்லியிலிருந்து சுங்குவாச்சத்திரம் வரைக்கும் முதற்கட்டமாக இந்த மெட்ரோ ரயில் திட்டம் என்பது கொண்டு வரப்பட இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். பூலோகம் போற்றும் பூண்டி மாதாவின் பிறப்பு பெருவிழா தேர்பவனி செப்டம்பர் 8 இரவு நடைபெறுகிறது. அனைவரும் வருக, மாதாவின் அருளாசி பெறுக.